சிஎஸ்கே தோல்விக்கு நீ மட்டும்தான் காரணம். இளம் வீரரை கையாக விமர்சித்த தோனி. சென்னை சேப்பாக்கத்தில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக சிஎஸ்கே படுதோல்வியை சந்தித்துள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக 5வது தோல்வியை சிஎஸ்கே பதிவு செய்துள்ளது. ஐபிஎல் 17வது சீசன் 49வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய சிஎஸ்கேவில் ஓபனர்கள் அஜிங்கிய ரஹானே மற்றும் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் இருவரும் தொடர்ந்து சிறப்பாக விளையாடினார்கள். இந்த நிலையில் ரஹானே 29 ரன்களை எடுத்து நடையை கட்டினார். இதனைத் தொடர்ந்து ருத்துராஜ் ஒரு பக்கம் நிதானமாக விளையாடிய நிலையில் சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். T20 உலகக்கோப்பை அணியில் இவர்களது பெயர்கள் வந்த பிறகு முதல் போட்டியில் இப்படி சொதப்பியுள்ளனர். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்த பிறகு ருத்துராஜுடன் ஷமீர் ரிஸ்வி பார்ட்னர்ஷிப் அமைத்தார். இருவரும் சேர்ந்து பவுண்டரிகளை அடிக்கவே முடியவில்லை. இந்த நிலையில் ரிஸ்வி 23 பந்தில் ஒரு பவுண்டரி உட்பட 21 ரன்களை எடுத்து நடையை கட்டினார். கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் நிதானமாக விளையாடி 48 பந்துகளில் 62 ரன்களை எடுத்து ஆரஞ்சு தொப்பியை தன்வசப்படுத்தினார். இறுதியில் மொயின் அலி 15, தோனி 14 ஆகியோர் ஓரளவுக்கு ரன்களை எடுத்தனர். இதனால் சிஎஸ்கே 20 ஓவர்களில் 162க்கு 7 ரன்களை சேர்த்தது. சிஎஸ்கே 6 முதல் 15 ஓவர்கள் வரை பவுண்டரியே அடிக்கவில்லை. இலக்கை துரத்தி களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணியில் ஓபனர் பிரப்சிம்ரன் சிங்கை 13 தவிர அனைவரும் சிறப்பாக செயல்பட்டனர். ஃபேர்ஸ்டோ, ரிலே ரூசோ இருவரும் அதிரடி காட்டி வெற்றி வாய்ப்பை அகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து இறுதிக்கட்டத்தில் ஷாஷங் சிங், கேப்டன் சாம் கரன் ஆகியோர் நிதானமாக விளையாடி அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். பஞ்சாப் அணி 17.5 ஓவர்கள் முடிவில் 163க்கு 3 ரன்களை குவித்து அபார வெற்றியை பெற்றது. இப்போட்டி முடிந்த பிறகு நடைபெற்ற அணி மீட்டிங்கில் பேசிய தோனி, ஷமீர் ரிஸ்வி ஒரு பவர் ஹிட்டர். அவர் 23 பந்தில் ஒரு பவுண்டரியை அடித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அடுத்து இவரைத்தான் விக்கெட் கீப்பர் பேட்டராக பார்க்கிறேன். இப்படி விளையாடியது ஏமாற்றமாக இருக்கிறது. தோல்விக்கு இதுதான் முக்கிய காரணம் என அதிருப்தியுடன் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிஎஸ்கே 10 போட்டிகளில் 5 வெற்றிகளை பெற்றுள்ளது. அடுத்த 4 போட்டிகளில் 3 வெற்றிகளை பெற்றாக வேண்டும். அடுத்து ராஜஸ்தானுக்கு எதிரான ஆட்டம் மட்டுமே ஹோம் கிரவுண்டில் இருக்கிறது. பஞ்சாப், குஜராத், RCBக்கு எதிரான போட்டிகளும் இருக்கிறது.